பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் 3-4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மட்டுமே. 12 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா, கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில். கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு. சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிகோணமாக இருந்தார். அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு, ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்கே வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினால இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். சரி, சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். சனின்னா யார்? ஜீவனக்காரன். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சனி என்பவர் நீதிபதி. சனி தான் ஆயுள்காரன். நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும், சொத்து இல்லைனாலும், ஒரு மனிதன் ஆயுளோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார். நல்ல நிலைமையில் இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் சனி தான் ஜீவனக்காரன். நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது, வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். அதே சனி பகவான் தான் கர்மக்காரன். நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம், எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார்? சனி பகவான். அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி. ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான். சரி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நம்ம விரிவாக போவோம். சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. 9 கிரகமும் நல்ல கிரகம்தான். 9 கிரகமும் நன்மையும் செய்யும், கொஞ்சம் பாதகமும் செய்யும். அதில் சனி பகவான் நீதிபதி. என்ன எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார். நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுறது, 7.5 சனி வந்துருச்சே, கண்ட சனி வந்துருச்சே, அஷ்டம சனி வந்துருச்சேன்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும். வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். சரி, நம்ம அது விரிவாக போவோம். நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனி பயிற்சி பலனில் உங்கள் 12 ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு அப்படின்னா சொகுசுன்னு அர்த்தம், வில் பவர்னு அர்த்தம். தனுசுன்னா மாசுன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு மாஸ் லீடராக வர்றது யார்? மாவட்ட தலைவராக வர்றது யார்? ஸ்டேட் லெவலில் பெரிய அதிகாரி, ஆட்சியாளராக வர்றது யாருன்னா தனுசு தான். ஏன்னா இவங்க என்ன நோக்கத்துக்காக எதில் குறி வைக்கிறாங்களோ அந்த குறிப்படி நடந்து வெற்றி அடைகிறது யாருன்னா தனுசு. சரி, இந்த தனுசுக்கு முதல் வாழ்த்துக்கள் என்னென்னா, 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை தரமே மிகப்பெரிய மாற்றத்துக்கு வரும். அதை நான் என்னங்கிறத அப்போ சொல்லுவேன், அப்புறம் சொல்கிறேன். அந்த குரு பயிற்சி வீடியோவில் சொல்கிறேன். கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்காதும் கிடைக்கும். அது குரு பயிற்சி வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது சனி பயிற்சி வீடியோ. இவ்வளவு காலம் 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார். 3ஆம் இடத்துல இருந்த சனி முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஒரு சிலர் கொஞ்சம் கடன் அடைச்சிங்க, வியாதி குறைஞ்சி, வீடு கட்டினீங்க. அதில் ஒரு சிலர் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கினீங்க, வீடு கட்டினீங்கன்னா நிறையா ஓணுச்சு. சரி, மாமனாருடைய ஆதரவு கிடச்சிச்சு, மாமனாருடைய சொத்து கிடச்சிச்சு, தம்பி ஆதரவு கிடச்சிச்சு, தம்பிக்கு திருமணம் ஆச்சு, இதெல்லாம் இருக்குது. ரைட்.
இந்த சனி பயிற்சி என்ன சார் பண்ணுன்னா, இவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். சனி பகவான் 3ஆம் வீட்டு கிரகம், 2ஆம் வீட்டு 2க்கும் அதிபதி சனி பகவான், 3க்கும் அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போய் திரும்ப உங்களை 10ஆம் பார்வையாக பார்க்குறார். 4ஆம் இடத்துக்கு சனி போகலாமனா போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது. அப்போ என்ன சார் பண்ணிக்கணும்? மொதல் பாயிண்ட்டு, சனின்னா என்ன? வைத்தியம், நோய், கடன், வியாதி, எதையாவது ஒன்று பண்ணும். அப்போ வாதம், அதுக்கும் சனி தான். அப்போ 4ஆம் இடத்துக்கு போகுது. 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் உடம்புல கவனமாக இருக்கணும். உடல் நிலையில் கவனம். குறிப்பாக 4ஆம் இடம்னா ஹார்ட்டு, 4ஆம் இடம்னா அம்மா. அப்போ அம்மா உடம்புல கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம்னா வண்டி வாகனம், அதில் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம்னா கட்டிகிட்டு இருக்க வீடு அல்லது வாகனம், அதில் கவனமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு செலவு வருமானம் வரும். ஆனால் இவர் தான் உங்களுக்கு தனம் கொடுக்குறவரு, பணம் கொடுக்குறவரு. திரும்ப உங்கள் ராசியை பார்க்கும்போது தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பொருளாதாரத்தை கொடுத்துருவார். முதல் பாயிண்ட்டு. சனினா அந்த கிரகத்துக்கு உயிர் காரகத்தம் யாருன்னா சித்தப்பா. அப்போ உங்கள் சித்தப்பானால உங்களுக்கு லாபம் உண்டு, அவர்னால ஒரு விரயமும் உண்டு, ஒரு லாபமும் உண்டு. ஆனால் சனினா ஜீவனக்காரன், தொழிலுக்கு அதிபதி, தொழில்காரன் சொல்கிறது. ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். இப்படி பேசி இருக்கும்போது குருவும் பார்க்க வந்துடுவார் மே மாதத்துக்கு மேலே. அப்போ சனியும் பார்த்து குருவும் பார்த்தா ஒரு தடையும் நடந்து ஒரு சுப காரியம் நடக்கும். அதுக்குள்ள போல. அடுத்து 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 6 அப்படின்னா சர்வீஸ், வேலை. அப்போ சனியே பார்த்தா, வேலைக்காரனே பார்த்தா, கூலிக்காரனே பார்த்தா, அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற லேபர்ஸோ, உங்கள் கூட வேலை பார்க்குற பார்ட்னர்ஸோ, உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழர்களோ நண்பர்களோ இடம் மாதிரி வேலைக்கு போக போகிறாங்க. இல்லைன்னா அவங்க விட்டுவிட்டு நீங்கள் இடம் மாதிரி வேலைக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். சனி பார்க்கும்போது கடன் வாங்கிடக்கூடாது. சனி பார்க்கும்போது கோர்ட்டு கேஸுன்னு போயிடக்கூடாது. சனி பார்க்கும்போது எலெக்ஷனில் நிற்கணும்னா கவனமாக நிற்கணும். சனி பார்க்கும்போது அரசாங்க தேர்வு எழுதுனா அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனினா மந்தன், சனினா ஒம்பு வழக்கு எழுத்து விட்டுரும். உங்களை தாமதப்படுத்துவது சனி. அடுத்து 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் 6ஆம் இடம். அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வியில் ஒரு இடம் மாறுவீங்க. இல்லைன்னா அவங்க அரியர் வச்சிடாமல் மார்க்கு கம்மியாகாமல் பார்த்துக்கணும். பூர்வீகத்துக்கு 2, உங்கள் பிள்ளைங்களுக்கு 2, உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு 2. அப்போ சனி பார்க்கும்போது இந்த விஷயங்களில் கவனம், எச்சரிக்கை. ரைட். இந்த சனி பகவான் அடுத்து எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 10ஆம் இடம். உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. அவர் 10ஆம் பார்வையாக உங்களையும் பார்க்குறார். அப்போ தொழிலுக்கு தடை இல்லை. ஆனால் முதல் போடும்போது எச்சரிக்கையாக போடணும். விற்று போடணும். உதாரணமாக இப்போ ஹோட்டல் தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா, ஹோட்டல்னால் உங்களுக்கு தெரியும், அன்னன்னைக்கு தயார் பண்ணுற பொருளை அன்னன்னைக்கு விற்றா தான் அதில் லாபமே. கொஞ்சம் விற்காமல் கிடக்குதுன்னா லாபத்தில் குறையும். பாதிக்கு பாதி விற்றாமல் இருந்தால் அப்போ நாளைக்கு மறுநாள் சரக்கு போடுறதுக்கு பணம் இருக்காது. அப்போ 10ஆம் இடத்தை சனி பார்க்குது, 10ஆம் பார்வையை உங்களையும் பார்க்குது, 6ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்படின்னா விரயம் காத்திருக்கு, எச்சரிக்கையாக இருந்துக்குங்கன்னு சொல்கிறது தான் இந்த பயிற்சி. ஆனால் நான் சொன்ன மாதிரி மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆக 4ஆம் இடத்து சனி என்பது சுகத்தை கெடுக்கும் கொஞ்சம். ஆனால் இது எல்லாமே 20-25% தான். உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் இது பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஆக சனி பயிற்சி என்பது உங்களுக்கு சுமார் தான். ஆனால் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த சுமாரே 100%க்கு மேலே நன்மையை தரும். நீங்கள் வழிபட வேண்டியது, முடிந்தால் ஒரு தடவை திருநள்ளாறு சென்று வாங்க, அல்லது உங்களுக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வழிபாட்டை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். 9ஆம் இடம் என்பது அப்பாவை சொல்கிறது. அதுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது அப்பாவுக்கு வருமானத்தில் தடை ஏற்படும், அல்லது அப்பாவுக்கு கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு வரும். குடும்பத்துக்கே எச்சரிக்கை இருக்குது. ஆனால் குரு பயிற்சி மறுபடியும் சொல்கிறேன், மே மாதத்துக்கு மேலே, ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றம் உண்டு. நம்புங்க. சிவன் வழிபாடை பண்ணுங்க, முருகன் வழிபாடை பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.